அனைவருக்கும் வணக்கம். மகா பெரியவருடைய திருநாமத்திலே ஒவ்வொரு ஆண்டும் மகா பெரியவருடைய ஜெயந்தியை அந்த தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குகிற கலைஞர்களை தேர்வு செய்து இந்த பிராமண சமாஜ கல்யாண திருமணங்களில் அவர் விருது வழங்கி கௌரவிப்பது வழக்கம். அமைச்சராக இருக்கிற போதும் நான் இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கிறேன். இப்போதும் தொடர்ந்து இந்த விழாவிலே பங்கேற்று இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்கியவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்குகிற விழா நம்முடைய நெல்லை பாலு மதுரைக்கு கிடைத்த சொத்து அவருடைய சீரிய ஏற்பாட்டிலே தலைமையில் நடைபெற்றது. இதில் நேற்றைய தினம் வைகாசி விசாகத்திலே 10,000 பக்தர்களுக்கு அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அறுசுவை அன்னதானத்தை வழங்கி பெருமை சேர்த்து கழக அம்மா பேரவைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில் மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்கிற அந்த சிறப்பு பிரார்த்தனையோடு தொடர்ந்து 5வது ஆண்டுகளாக அந்த அன்னதானத்தை நடத்தி வருகிற வெற்றியாளர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்வில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டிலே அணுகுண்டு விழுந்ததைப் போல அமைந்ததுதான் திமுக ஆட்சி. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மின்வெட்டு வரும், நமக்கு தெரியும். ஊழல்கள் அதிகரிக்கும், அதுவும் நமக்கு தெரியும். விலைவாசி ஏற்றம் அடையும், அதுவும் நமக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த பொதுவான ஒன்றுதான். ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில கடந்த காலங்களை விட, அதாவது ஸ்டாலின் அவருடைய தந்தை மு கருணாநிதி அவர்களை விட தற்போது தந்தை செய்த அந்த வேதனைகளை எல்லாம் முறியடித்து தினந்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் நடமாட்டம் நிறைந்த பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி கிண்ண சாதனை படைத்துள்ளார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை. 2021 2026 இந்த திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் தங்கள் வாழ்விலே மோசமான ஆண்டுகளாக தமிழக மக்களின் நினைவிலே நிச்சயம் இருக்கும். எப்படி சோழர் காலம் பொற்காலம் என்று சொல்லுகிறோமோ அதே போல ஸ்டாலின் காலம் வேதனை காலம் என்பது இன்றைக்கு மக்கள் மனதிலே பதிந்து இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தற்போதைய திமுக ஆட்சியிலே இதுவரை 4 ஆண்டுகளில் தினந்தோறும் நடைபெறுகிற கொலை 7,000 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இங்கும் கொலை, அங்கும் கொலை, எங்கும் கொலை என அப்பாவி மக்களின் அச்சம் மிகுந்த குரல்கள் எல்லா இடங்களிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. மக்களின் பயத்தை போக்கி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஸ்டாலின் திமுக அரசு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டே இருக்கிறது. இதுதான் வேதனையினுடைய உச்சம். திரைப்படங்களிலே காட்டுவதை விட அதிபயங்கரமான முறைகளிலே கொலைகள் அரங்கேறி வருகின்றன. நாளுக்கு நாள் குற்றங்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. ஸ்டாலின் அரசின் நிர்வாக தோல்வியால் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து இருப்பது இந்த ஆட்சியினுடைய அவலமாக பார்க்கப்படுகிறது. சமீப காலமாக தனியாக வசிப்பவர்கள் குறிவைத்து கொலை செய்யப்படுகிறார்கள். பல்லடம் 3 கொலை, ஈரோடு 2 கொலை என எல்லா குற்றங்களையும் ஒரே கும்பல் தான் செய்துள்ளது என்றும் குற்றவாளிகளை கைது செய்து விட்டதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என காவல்துறை அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையின் ஈரம் காய்வதற்குள்ளாக மீண்டும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த சாமியாத்தாள் என்கிற வயது முதிர்ந்த பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நம்மை நடுநடுங்க செய்திருக்கிறது. தற்போது நடந்துள்ள ஒரே மாதிரியான இந்த கொலைகளுக்கு யார் காரணம், யார் அந்த சார்? ஏற்கனவே உள்ளே இருப்பவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்கிற கேள்வி எழுந்து மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் வழக்கை விரைவாக முடிப்பதற்காக பொய் குற்றவாளிகளை, பினாமி குற்றவாளிகளை நீங்கள் சிறையில் வைத்திருப்பதாக செய்திகள் வருவது அதிர்ச்சி அளிக்கிறது என்று மக்களிடத்திலே அவர் தெள்ளத் தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். ஆக உள்ளே இருப்பவர்கள் உண்மை குற்றவாளிகளா, உருவாக்கப்பட்ட குற்றவாளிகளா என்பது இப்போது பட்டிமன்றமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயம் இல்லை. தூசு அளவு கூட இந்த காவல்துறையின் மீது, அரசின் மீது பயம் இல்லை. நடக்கக்கூடிய குற்றங்களை குறைக்க வேண்டிய அரசு அதை மறைக்க பார்க்கிறதே தவிர அதை நான் தடுத்து நிறுத்தி அது இனிமேல் நடைபெறாது என்கிற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இந்த அரசு தயாரில்லை. எனவே இந்த சூழலை குற்றவாளிகள் சாதகமாக்கிக் கொள்வதால் குற்ற செயல்கள் அதிகரித்துக் கொண்டே போவது நம் நெஞ்சை பதைபதைக்க வைக்கின்றது. தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவானால் எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் மாநிலத்தில் ஏற்படும்.
தனி மனித வளர்ச்சி தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி. தனி மனித வளர்ச்சியே கேள்விக்குறியாக இருக்கிற போது சமுதாயத்தின் வளர்ச்சி எங்க இருக்கும்? ஆகவே தனி மனித வளர்ச்சியே இன்றைக்கு அதல பாதளத்திலே கேள்விக்குறியாக இருக்கிற போது தமிழ்நாடு வளர்ந்து விட்டது, தமிழ் சமுதாயம் வளர்ந்து விட்டது, தமிழ் மொழி வளர்ந்து விட்டது, தமிழ் இனம் வளர்ந்து விட்டது என்று சொல்வதெல்லாம் சுத்த ஹம்பக். அதிலே துளி அளவும் உண்மை இல்லை. ஆகவே இந்த ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் பல்வேறு வடிவங்களில் இளைஞர்களையும் இளம்பெண்களையும் குறிவைத்து இன்றைக்கு அவர்களை போதையில் அடிமையாக்கி அறிவின் அடிமையாக இருந்த தமிழ் மாணவ சமுதாயம் இளைஞர்களை இன்றைக்கு அப்பா என்று சொல்லுகிற ஸ்டாலின் அவர்களை போதைகளுக்கு அடிமையாக்குகிற ஒரு துர்பாக்கிய நிலையிலே நாம் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றோம். சமூகத்திலே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக இயங்கி வரும் தாம்பரத்திலே உள்ள அரசு சேவை இல்லத்திலே 13 வயது சிறுமி அங்குள்ள காவலாளியே பாலியல் வன்கொடுமை செய்து காலை ஒடித்து பாலியல் வன்கொடுமை செய்து வேலியே பயிரை மேய்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே வணக்கத்திற்குரிய ஊடக நண்பர்களே, தமிழ்நாட்டு மக்களே, அண்ணா பல்கலைக்கழக மாணவி முதல் அரக்கோணம் மாணவி வரை திமுக நிர்வாகிகளால் நிகழும் பாலியல் வன்கொடுமை, ஓய்வு பெற்ற எஸ்ஐ முதல் ஒன்றுமறியாத குழந்தைகள் வரை குற்றவாளிகளால் நிகழும் படுகொலை, இப்படி பொம்மை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பற்ற முறையிலான ஆட்சியால் தமிழ்நாடே தடுமாறுகிறது. ஆகவே தடுமாறும் தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்திட நமக்கான தலைவர் எடப்பாடியார் தான் என்பதை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு வழங்க தயாராக இருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஆகவே இந்த அரசு உடனடியாக வீட்டுக்கு போக வேண்டிய அரசு. இதில் காலதாமதமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலத்தில் இது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதல பாலத்திலே மக்களை இன்றைக்கு படுகொலியிலே தள்ளி இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அரசு வீட்டுக்கு போக வேண்டும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக வீட்டுக்கு போறீங்க, அங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைங்கிறாரு அமித்ஷா, திமுக அரசு வீட்டுக்கு போகும். எங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தினாலும், எத்தனை திசை திருப்பினாலும் அதிலே மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளரும் தெளிவாக இருக்கிறார், நாங்களும் தெளிவாக இருக்கிறோம், நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள். ஆனால் யாருடைய அழுத்தத்தால் அதில் தெளிவு இல்லாததை போல நீங்கள் கேள்வி கேட்பதும் அதை கேள்வி கேட்க சொல்பவர்களும் அவர்களை அழுத்தம் கொடுப்பவர்களும் வேண்டுமானால் தெளிவில்லாமல் இருக்கலாம். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். முதலமைச்சராக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் வர வேண்டும். இப்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதிலே தெளிவாக இருப்பார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றி, வணக்கம்.